உத்தம சோழனினுடைய 12 கால ஆட்சிக்கு பிறகு கிபி 985 சுந்தர சோழனினுடைய இரண்டாவது மகனான ராஜராஜ சோழன் அரசனாகிறாரு. இவருக்கு அருள்மொழிவர்மன், ரிஷிவர்மன் அப்படிங்கிற பெயர்களும் உண்டு. இந்த விவரம் அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இவர் காலத்துல சோழ நாட்டினுடைய எல்லைகள் தெற்கே இலங்கையில் இருந்து 4 திசைகளிலும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருந்தது. இதற்காக ராஜராஜ சோழன் பல போர்களை நடத்தினாரு. சேரர், பாண்டியர், சிங்களவர் இவங்க 3 பேரும் ஒன்று கூடி கந்தலூர் சாலை அப்படிங்கிற இடத்துல ராஜராஜனை எதிர்த்து போர் புரியறாங்க. இந்த இடம் இன்றைய கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கு. இந்த போர்ல சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடிச்சு அவருடைய கப்பற்படையை அழித்து உதகை மற்றும் விழிஞம் ஆகிய பகுதிகளை வென்றெடுக்கிறாரு. விழிஞம் அப்படிங்கிற பகுதியும் அதே திருவனந்தபுரம் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த போர்ல சேரருக்கு உதவ வந்த பாண்டிய மன்னன் அமரபுயங்க பாண்டியனையும் தோற்கடிக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடந்தது அடுத்த காணொலியில பார்க்கலாம்.